Welcome to Story Time today. Story The Little Bird and the Bear. ஒரு காலத்தில் உயரமான மரங்கள் மற்றும் சிறிய நீரோடைகள் கொண்ட ஒரு பசுமையான காட்டில் சிறிய பறவை என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய பறவை வாழ்ந்து வந்தது. பறவை சிறியது ஆனால் புத்திசாலி மற்றும் ஒரு வில்லோ மரத்தின் உயரத்தில் ஒரு வசதியான கூட்டில் தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. ஒரு வெயில் நிறைந்த காலை நேரத்தில் பறவை தனது குழந்தைகளுக்கு எப்படி பறக்க கற்றுக் கொடுக்கிறது என்று கரடி நடந்து சென்றது. கரடி காடு முழுவதும் கெட்டவராகவும் சிறிய விலங்குகளை கொடுமைப்படுத்துவதாகவும் அறியப்பட்டார். அவர் பறவையை பார்த்து கேவலமாக சிரித்தார். என்ன ஒரு சிறிய பயனற்ற பறவை நீங்கள்! உங்கள் குடும்பத்தை காக்கும் சக்தி கூட உங்களுக்கு இல்லை. பறவை சிறியதாக இருந்தாலும் பயப்படவில்லை. அவள் மீண்டும் சிலிர்த்தாள். பலம் எல்லாம் இல்லை கரடி. சில சமயங்களில் புத்திசாலித்தனமாக இருப்பதும் ஒன்றாக வேலை செய்வதும் மிக முக்கியம். கரடி சிரித்துக்கொண்டே, அதை பார்ப்போம். ஒரு போட்டி நடத்துவோம். சூரிய அஸ்தமனத்தில் அதிக உணவை சேகரிக்கக்கூடியவர் காட்டில் வலிமையானவர் மற்றும் புத்திசாலி என்று அறிவிக்கப்படுவார். ஆனால் உங்களுக்கு உதவ உங்கள் குடும்பத்தை மட்டுமே நீங்கள் பயன்படுத்த முடியும். பறவை ஒப்புக்கொண்டது. போட்டி தொடங்கியது. கரடி பெர்ரி மற்றும் தேனை கண்டுபிடிக்கச் சென்றது. தன்னால் முடிந்தவரை சேகரிக்க தனது பெரும் சக்தியை பயன்படுத்தியது. இதற்கிடையில் பறவை மீண்டும் தனது கூட்டிற்கு பறந்து தனது குடும்பத்திற்கு சவாலை விளக்கியது. நாங்கள் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். நான் பூச்சிகளை சேகரிப்பேன். நீங்கள் ஒவ்வொருவரும் விதைகள், பெர்ரி மற்றும் சிறிய பழங்களை சேகரிக்கிறீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், பல சிறிய முயற்சிகள் ஒரு பெரிய முடிவை சேர்க்கும். பறவையின் குழந்தைகள் உடன்பாட்டுடன் சிலிர்த்து வெவ்வேறு திசைகளில் பறந்தன. அவர்கள் கடினமாக உழைத்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் சிறிய பொக்கிஷங்களை கூடுக்கு கொண்டு வந்தனர். பறவை தானே பூவிலிருந்து பூவுக்கு பறந்து பூச்சிகளை பிடித்து ஜூசியான பெர்ரிகளை கண்டுபிடித்தது. சூரியன் மறைய தொடங்கியதும் கரடி ஒரு பெரிய உணவு குவியலை சுமந்து கொண்டு திரும்பியது. அவர் வில்லோரின் கூட்டை பார்த்து சிரித்தார். அவ்வளவுதானே கூட்டி வந்தீங்க? நான் கண்டுபிடித்ததை இது நெருங்கவில்லை. ஆனால் பறவை சிரித்தது. அருகில் பார் கரடி. இது குவியலின் அளவை பற்றியது மட்டுமல்ல, பல்வேறு வகையான உணவு மற்றும் முயற்சியை பற்றியது. அப்போது காட்டின் மற்ற விலங்குகள் போட்டியை பற்றிய ஆர்வத்துடன் சுற்றித் திரண்டன. ஆலிவர் என்ற மிக புத்திசாலி வயதான ஆந்தை ஒரு கிளையில் அமர்ந்து தீர்ப்பு வழங்க முன்வந்தது. 2 குவியல் உணவுகளையும் கவனமாக ஆராய்ந்தார். கரடி நிறைய சேகரித்தது. ஆனால் அது பெரும்பாலும் பெர்ரி மற்றும் தேன், சில அவரது கனமான பாதங்களின் கீழ் நசுக்கப்பட்டது. பறவையின் குவியல் சிறியதாக இருந்தாலும் பலவிதமான விதைகள், பெர்ரி, பூச்சிகள் மற்றும் சிறிய பழங்கள் அனைத்தும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டன. ஆலிவர் கூக்குரலிட்டார். பறவை மற்றும் அவரது குடும்பம் மிகவும் சீரான மற்றும் கவனமாக சேகரிக்கப்பட்ட உணவு குவியலை சேகரித்துள்ளது. அவர்கள் சிறந்த குழு பணி மற்றும் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். எனவே அவர்களே வெற்றியாளர்கள். முணுமுணுப்பு தாங்க, ஆனால் முடிவை ஏற்க வேண்டியிருந்தது. தன்னுடைய பலம் மட்டும் போதாது என்பதையும் புத்திசாலித்தனமாகவும் ஒன்றாகச் செயல்படுவதின் ஆற்றலை குறைத்து மதிப்பிட்டதையும் அவர் உணர்ந்தார். காட்டின் விலங்குகள் பறவையையும் அவரது குடும்பத்தையும் ஆரவாரம் செய்தன. குழுப்பணி மற்றும் புத்திசாலித்தனத்தின் மூலம் சிறிய உயிரினங்கள் கூட பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் என்பதை அவர்கள் நிரூபித்துள்ளனர். அன்று முதல் கரடி தன் வழியை மாற்றிக்கொண்டது. அவர் மற்றவர்களின் பலத்தை பாராட்ட கற்றுக்கொண்டார் மற்றும் சிறிய விலங்குகளுக்கு நண்பரானார். அடிக்கடி தனது வலிமை தேவைப்படும் பணிகளுக்கு உதவினார். காடு அனைவருக்கும் மகிழ்ச்சியான மற்றும் மிகவும் நட்பு இடமாக மாறியது. எனவே பறவையும் அவரது குடும்பமும் அனைத்து வன உயிரினங்களுக்கும் ஒரு முக்கியமான பாடம் கற்பித்துள்ளன என்பதை அறிந்து அமைதியாக வாழ்ந்தன. ஒன்றாக வேலை செய்வதன் மூலமும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒருவரின் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவதன் மூலமும் உண்மையான வலிமை கிடைக்கும். Thanks for watching. More videos, subscribe to my channel.